திருப்பாவேல ஆண்டாள் பாடினா இல்லையா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னா. அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு. மார்கழி மாசம் பௌர்ணமின்னு மட்டும் அர்த்தம் இல்ல. மார், நம்ம எல்லாம் மார் தட்டுறோமா, நான் 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 யார் தெரியுமா அப்படின்னு மார் தட்டுறோம். மார் கழித்திங்கள், இந்த மார்த்தட்டும் அகங்காரம் என்று கழிகிறதோ மதி நிறைந்த நன்னாளால், அப்பதான் மதிங்கிற ஞானம் நிறையும். அப்ப மார்த்தட்டக்கூடிய அகங்காரம் கழியும் வரை மதி என்ற ஞானம் நிறையாது. அப்ப என்ன பண்ணணும், பெருசா நெஞ்ச நிமித்திட்டு இருக்கவாள்லாம் நன்னா பகவான் சன்னதியில போய் வந்தனம் விழுந்து அவனை நமஸ்கரிக்க வேண்டும். அகங்காரம் போகும், பகவானுடைய பெருமை தெரியும், பக்தி தானே வளரும். அப்போ ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்றோம், அல்லது வீட்லயே நம்ம வீட்டுல பெருமாள் சன்னதியில விழுந்து அவரை நமஸ்கரிக்கிறோம், வந்தனம், இது எல்லாரும் பண்ணலாமே. இது 6வது பக்தி. 7வது தாஸ்யம். தாஸ்யம்னா ஒரு தொண்டனாக இருந்து பகவானுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்வது. ஒரு தொண்டன் எஜமானுக்கு எப்படி பணிவிடைகள் செய்வானோ அது போல் நாம் தொண்டனாகி, இத பகவத்கீதைக்கான பாஷ்யத்துல 12ஆம் அத்தியாயத்தில் ராமானுஜர் விளக்கிறார். நேரா கோவிலுக்கு போங்க, பெருமாளுக்கு எத்தனை எத்தனை கைங்கரியம் பெருமாள் வச்சுன்னு காத்துன்னு இருக்கார், வாங்கோ நான் தருகிறேன்னு. அது பெரிய பாக்கியம். நிறைய பேர் கைங்கரியம் பண்ணும்போது என்ன நினைப்பா, பார் நான் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன்னு நினைப்பா. கிடையவே கிடையாது. பெருமாளுக்கு நம்மளை விட்டா இன்னும் கோடி பேர் இருக்கா, ஆனா நமக்குன்னு அந்த கைங்கரியத்தை வச்சுன்னு காத்துன்னு இருக்கான், இவன் வந்து பண்ணட்டோன்னு. அப்ப நாம பண்ணி பெருமாளுக்கு புதுசா பாக்கியம் இல்ல, அவருக்கு பண்றது நமக்கு தான் பாக்கியம். ராமானுஜர் எழுதுறார் கீதா பாஷ்யத்துல, உத்தியான கரண, ஒரு கோவில்ல தோட்டம் அமைத்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பிரதீபாரோபண, ஒரு திருவிளக்கு ஏற்றலாம், மார்ஜன அபியுக்ஷண உபலேபன, கோவிலை கூட்டி மெழுகி சுத்தம் செய்தல் உள்ளிட்ட கைங்கரியங்கள் பண்ணலாம், புஷ்பாகரண பூஜா பிரவர்த்தன, அதுக்கப்புறம் திருவாராதனத்துக்கான புஷ்பம் சந்தனம் அரைச்சு கொடுக்கணுமா, சந்தனம் கொண்டு சமர்ப்பிக்கலாம். இப்படி கோவில்ல என்னென்ன கைங்கரியங்கள் எத்தனையோ பகவான் வச்சுன்னு காத்துன்னு இருக்கான். ஒரு பந்தல் போட்டு கொடுப்பதிலிருந்து, கூட்டி மெழுகுவதிலிருந்து, கோவிலுக்கு அலங்காரம் செய்வதிலிருந்து, ஒரு கம்பளம் விரிப்பதிலிருந்து எத்தனை எத்தனை கைங்கரியங்கள் கோவிலுக்கு போல பண்ணலாம். அப்போ தாஸ்யம், அதாவது ரொம்ப மனசு ஈடுபட்டு அவரால் பக்தி பண்ண முடியலன்னா, இது எப்படின்னா, சிரவணம் காதால கேட்கணும்னா கான்சென்ட்ரேஷன் வேணும். கீர்த்தனம் நாவால பாடணும்னாலும் நாம அப்படியே பாடிட்டே இருப்போம், மனசு அதுக்குள்ள எங்கேயா ஓடிடும். விஷ்ணு ஸ்மரணம், பெருமாளை சிந்திக்கிறதுனா நமக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கண்ணை மூடின்னு உட்காந்தாலே யாரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காதோ அவர் தான் முதல் அட்டண்டன்ஸ் வந்து போட்டுருவார். பெருமாளை நினைக்கணும் தான் கண்ணை மூடின்னு உட்காருவோம், ஆனா த மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் கரெக்டா வந்து அட்டண்டன்ஸ் ஹலோ அப்படின்னு போவார். ஆனா இந்த தாஸ்யம் கைங்கரியம்ங்கிறது உடம்பு மனசு எப்படி போனாலும் சரி, இந்த கைங்கரியம்ங்கிறது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி எல்லாராலையும் பண்ண முடியும். அதனால தாஸ்யம், கோவிலுக்கு போய் நம்மால் ஒரு தாசனாக இருந்து தலைவனாகிய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். இது 7வது. அடுத்து 8வது சக்கியம். சக்கியம்னா நட்பு. ஒரு நண்பனாக பகவானோடு கலந்து பழகலாம். பெருமாள்னா அப்படியே யாரோ ஒருத்தர் ஏதோ பெரிய பூதம் அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். பகவான் அப்படியெல்லாம் ரொம்ப கொடூரமானவரோ பயங்கரமானவரோ கிடையாது, கருணையே வடிவெடுத்தவர். அப்போ உங்களுக்கு நல்ல நண்பன் வேணுமா, மனசு விட்டு பேசணுமா, நேர கோவிலுக்கு போய் பகவானோட மனசு விட்டு பேசுறோமே அதுவே ஒரு பக்தி தான். நாம போய் துதி செய்தால்தான் பக்தின்னு இல்ல. கோவிலுக்கு போய், இன்னைக்கும் எங்க கும்பகோணத்துல சொல்லுவா, திருக்குடந்தை ஆண்டவன்கிற மகான், அவர் கும்பகோணம் சார்ங்கபாணி பெருமாளை மங்களாசாசனம் பண்ண எழுந்துருள்வார். உள்ள வந்ததும் சார்ங்கபாணி பெருமாளை பார்த்து, டேய் என்னடா சௌக்கியமா இருக்கியா, ஃப்ரெண்ட் இல்ல படுத்துன்னு இருக்க பெருமாளை பார்த்து, டேய் என்னடா சௌக்கியமா இருக்கியா, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் விசாரிப்பார். புறப்படும் போது, ஏய் பாத்துக்கோடா, ஜாக்கிரதை, உடம்பெல்லாம் நன்னா பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புவார். அந்த அளவுக்கு 6வது முதல்வான்னா திருக்குடந்தை ஆண்டவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு. பகவானோட அப்படி நன்றாக நாம் பேசலாம், உரையாடலாம். இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பானான்னு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட பெருமாள்கிட்ட கொடுங்க, அவர் உடனே அக்செப்ட் பண்ண காத்துன்னு இருக்கார். நாம கொடுக்கறது இல்ல, பெருமாள் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டார், நாம தான் இன்னும் அப்ரூவ் பண்ணாம இருக்கோம். ஆகையினால நமக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருப்பவன் பகவான். ஒரு நண்பன்ட்ட எப்படி பேசுவோமோ, மனசு விட்டு உரையாடுவோமோ, அது போல அவன்கிட்ட பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. இந்த சில பேருக்கு உடம்பும் கூட கைங்கரியம் பண்றேன்னு வணங்காது, இது பண்ணலாமே. நண்பன்ட்ட போன் பண்ணி தேவையில்லாம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், அதுல ஒரு 5 நிமிஷம் பகவான்கிட்ட பேசலாம் தாராளமாக. இறைவன் என்பவன் எங்கேயோ தூக்கி வைக்கணும் தேவையே இல்லை, நம்ம லெவலுக்கு அவனே கருணையோடு இறங்கி வரான். ஒரு நண்பனாக பழகுவது, இது 8வது பக்தி. அப்ப 8 பார்த்தோமா? இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்ணலாமா இல்லையா, நீங்க சொல்லுங்க. அன்றாட வாழ்க்கையில சிரவணம் காதால கேட்கலாம், கீர்த்தனம் நாவார நாமங்களை பாடலாம், அடுத்து விஷ்ணு ஸ்மரணம் மனசால தியானம் பண்ணலாம், பாத சேவனம் அவன் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணலாம், அர்ச்சனம் தூமலர் தூவி அவனை தொழலாம்,
வந்தனம் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், தாஸ்யம் தொண்டனாக கைங்கரியம் பண்ணலாம், சக்கியம் நண்பனாக கலந்து பழகலாம். இந்த 8ஐயும் பண்ணினா 9வது பக்திக்கு அதுவே அழிச்சுட்டு போயிடுமா. 9வது பக்தி என்ன? ஆத்ம நிவேதனம். டைட்டில் என்ன? அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். இந்த ஆத்மாவுக்கு எது உண்மையான ஆன்மீகம்னா, ஆத்மாவை நிவேதனம்னா சமர்ப்பித்தல் அர்த்தம். ஆத்ம நிவேதனம்னா இந்த ஆத்மாவையே பகவான் திருவடியில் சமர்ப்பித்தல். அதான் சரணாகதி. சரணாகதிங்கிறோம். என்னை காத்து கொள்ளும் பொறுப்புங்கிறது என்னதே இல்லப்பா, நீதான் என்னை காக்க வேண்டும்னு ஆத்மாவை பகவான் திருவடியில் சமர்ப்பிக்கிறோமே, அதற்குத்தான் ஆத்ம நிவேதனம்னு பேரு. அந்த பக்குவம் அவ்வளவு எளிதில் எல்லாருக்கும் வந்துடாது. அப்படியே சரணாகதி பண்ணுன்னா அதை உபன்யாசம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த சரணாகதி நிலை வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னானாலும் என்ன பகவான் பார்த்துப்பான், அந்த உறுதியான நம்பிக்கை வரணும். அதைத்தான் ஆத்ம நிவேதனம். தன்னோட பொறுப்பை பகவான்கிட்ட கொடுத்துட்டான், இனி என்னை பார்த்து கொள்ள வேண்டியது அவன் பொறுப்புன்னு தைரியமா இருக்கான். அதுக்குத்தான் சரணாகதின்னு பேரு. இந்த ஜீவாத்மாவை காத்து கொள்ளும் பொறுப்புங்கிறது உண்மையில் நம்மளுதே கிடையாது. இந்த ஜீவாத்மா அவன் சொத்து. அவன் சொத்தை அவன் தானே காப்பாற்றணும். சொல்லும் போது புரியும், ஆனா நாளைக்கு ஒரு ஆபத்து, ஐயோ என்ன பண்றதுன்னு டென்ஷன் ஆகும். டென்ஷனே ஆக வேண்டாம். அவன் சொத்தை அவன் காப்பாத்துவாங்கிற புரிதல் அது எப்ப வரும்னா, இந்த 8 விதமான பக்தியையும் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த 9வது பக்தி ஆத்ம நிவேதனம் சரணாகதி, அவன் நம்மளை பார்த்துப்பாங்கிற எண்ணம் வந்துடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த கதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். இந்த கதை என்னன்னா, வைகுண்டத்திலேருந்து பெருமாள் அவசர அவசரமா கிளம்பினாராம். மகாலட்சுமி தாயார் கேட்டாலாம், எங்க அவசரமா போறீர்னு கேட்டா, பெருமாள் சொன்னார், போகும்போதே இப்படிதான், எங்க போறேன்னு கேட்பியான்னு கேட்டார். தாயார் சொன்னா, அப்ப வரும்போது எங்கேருந்து திரும்பி ஒரு வேளை அதையாவது சொல்லுங்கன்னா, நீ பேசாம இருமா நான் போறேன்ட்டு அவர் போயிட்டார். போன பெருமாள் கிடுகிடுன்னு வந்தாராம். தாயார் கேட்டா, எங்க போனீர் எங்க வந்தீர்னா, பெருமாள் சொன்னாராம், என் பக்தன் ஒருத்தன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நாட்டியம் ஆடிட்டே போனவன் என்ன பண்ணிட்டான், யாரோ துணி காய போட்டிருக்கான், அந்த துணி எல்லாம் மிதிச்சுட்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணி டான்ஸ் ஆடிட்டான். என் துணியெல்லாம் மிதிச்சுட்டானேன்னு சொல்லி அந்த ஆள் என் பக்தனை அடிக்க வந்தான். என் பக்தனை காப்பாத்தலான்ட்டு நானும் போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் பக்தனே திருப்பி அவனை அடிக்க கை ஓங்கிட்டான். என் பக்தனே கை ஓங்கினதுனால இனிமே நான் போய் என்ன பண்ண போறேன்னு திரும்பி வந்துட்டேன்னாராம் பெருமாள். அவ்வளவுதான்ப்பா ஆத்ம நிவேதனம். அப்போ இன்னொருத்தன் அடிக்கிறேக்கும் போது கூட என்னை பகவான் காப்பாத்துவான்னு இருந்தா அவன் வந்து காப்பாத்திருப்பான். நானே திரும்பி அடிக்கிறேன் கை ஓங்கினான், வந்த பெருமாள் பார்த்தார், அவன் தான் திருப்பி அடிக்கிறேன் தானே, நீயே அடிச்சுக்கோப்பா நான் எதுக்குன்னு அவர் திருப்பி வந்துட்டாராம். ஆக என்னை அவன் காப்பான்கிற உறுதி எப்ப வருதோ அது ஆத்ம நிவேதனம். ஆத்மாவையே அவன்கிட்ட அர்ப்பணிச்சுட்டோன்னு அர்த்தம். இது அவர் சொத்து. அவர் சொத்தை பத்தி யார் கவலைப்படணும்? அவர் தான். நாம கவலைப்படலாமா? அப்ப நான்கிற ஆத்மாவே அவர் சொத்துன்னா இந்த ஆத்மாவை பற்றி இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிர்பரோ நிர்பயோஸ்மி. எனக்கு பாரமும் இல்லை பயமும் இல்லைங்கிற நிலை அது வந்துருத்துன்னா என்ன ஆகுங்கிறத உபன்யாசம் பூர்த்தி ஆகும் போது சொல்றேன். அது வந்துருத்துன்னா இந்த அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு உபன்யாச டைட்டில் இருக்கு பாருங்க, அந்த டைட்டிலே மாறிடும். அதான் இன்னைக்கு ஒரு புரட்சி பண்ண போறேன். உபன்யாசம் முடிக்கும் போது டைட்டில மாத்த போறோம். டைட்டில் என்னவா மாறப்போகிறதுன்னு மனசுல யோசிச்சுக்கோங்க. டைட்டில் இப்ப என்ன இருக்கு? அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். இந்த டைட்டில் மாறப்போகிறது. ஆனா 8:30 மணிக்கு தான் மாறும். இப்ப ஒன்னொன்னா பார்த்துன்னு வரும். 9 பக்தி என்னன்னு புரிஞ்சு போச்சு. காதால் கேட்கணும், நாவால் நாமங்களை பாடணும், மனத்தால் சிந்தனை பண்ணணும், அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், தூமலர் தூவி தொழணும், விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணணும், தொண்டனாக பணிவிடை செய்யணும், நண்பனா கலந்து பழகணும், கடைசியா நம்மையே அவன்கிட்ட சமர்ப்பித்து சரணாகதி செய்ய வேண்டும். இப்ப ஒன்னொன்னா பார்த்துன்னு வருவோம். அன்றாட வாழ்க்கையில் எப்படி செய்வது? முதல் விஷயம் சிரவணம். இந்த காதை நன்னா பட்டை தீட்டி வச்சுட்டு காதால பகவான் புகழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம் உள்ளம் என்பது ஒரு கோவில். இந்த உள்ளம்ங்கிற கோவிலுக்குள்ள பகவான் வரணும்னா அதுக்கு ஒரு வாசப்படி வேணும் இல்லையா? உள்ளத்துக்கு எது வாசப்படினா காதுதான் வாசல்படியாம். இந்த காது என்ற வாசல் வழியாகத்தான் பகவான் உள்ளே வந்து நம் உள்ளத்துக்குள்ளே குடிகொள்வானாம். இத பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் பாடுகிறார். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், நான் உன்னை கண்ணால ரொம்ப பார்க்கலப்பா, காதால உன்னை பத்தி நிறைய கேட்டேன். என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், என் காது வழியாக நீ உள்ளே நுழைந்தாய், உள்ளே நுழைந்து என் உள்ளத்துக்குள்ளே வந்து குடிகொண்டு விட்டாய். அப்ப காது வழியா நிறைய பகவானை கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம ஒத்தொத்தர் காது துவாரம் வழியாக நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? வந்தோம், உபன்யாசம் கேட்டோம், உபன்யாசமும் காதுல விழுந்தது, சேர தூக்கி போடுற சத்தமும் காதுல விழுந்தது, அப்படி போறது இல்ல.
இந்த காதுங்கிறது ஒரு வாசல், தோரணம் கட்டி வைக்கணும் அந்த வாசலுக்கு. இந்த வாசல் வழியாக பகவான் உள்ளே நுழைகிறான், உள்ளே நுழைத்து உள்ளத்தில் குடிகொள்கிறான். இப்ப நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ பெரியவனா நான் பெரியவனான்னார். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு. பெருமாளே சொல்லு, நீ பெரியவனா நான் பெரியவனான்னார். யார் பெரியவர்? பெருமாள் தான் பெரியவர். பெருமாள் சொன்னார் நான் தான் பெரியவன். எதை வச்சு சொல்றேன்னு கேட்டார் நம்மாழ்வார். பெருமாள் சொன்னார் இந்த உலகத்தையே நான் தானே தாங்குறேன், நான் தான் பெரியவன்னார். நம்மாழ்வார் சொன்னார் உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்தில் வைத்து தாங்கின்றிருக்கான், உன்னை விட நான் தாண்டா பெரியவன், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு. அப்போ காது வழியா உள்ள வந்து உள்ளத்தில் குடிகொண்டு விடுகிறான். அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு காது வழியா பகவான உள்ள நுழைச்சுட்டே இருக்கும். பகவான் நுழைய வேண்டிய துவாரம் காது. குழந்தைகள் காதுல பகவானை பத்தி சொல்லிட்டே இருக்கணும். சரி, எந்த வயசுல இருந்து உபன்யாசம் கேட்க வைக்கலாம்? கர்ப்பத்தில் இருந்து. இது அப்புறம் இந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதைங்கிற மாதிரி 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டீங்க வாப்பா, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, பகவானை பத்தி சொல்லுவார், வந்து கேளுன்னா அவன் அதுக்குள்ள பேஸ்புக்லயும் அங்கேயும் இங்கேயும் சோசியல் மீடியால மூழ்கி போனவனுக்கு இப்ப வந்து பெருமாளை கேளுன்னா சரிபட்டு வராது. தாயின் கர்ப்பத்துக்குள் குழந்தையாக இருக்கும் போதே காதிலே பகவானை பற்றிய செய்தி போனால் அவன் பிறக்கும் போதே பக்தனாக பிறப்பான். அவன் வளர வளர பக்தி வளரும். இதற்கு உதாரணம் யாருன்னா பிரகலாதன். ஹிரண்யகசிபுங்கிற அசுரனுடைய பிள்ளை பிரகலாதன். ஹிரண்யகசிபு என்ன சொல்றான், கடவுளே இல்லை நான் தான் கடவுள் எல்லாரும் என்ன வணங்குவோன்னு சொன்னவன் ஹிரண்யகசிபு. ஆனா அவன் பிள்ளை பிரகலாதன் பக்த சிகாமணியாக இருக்கிறான். அவன் காட்டின வழியில தான் 9 வித பக்தின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஏப்பா, ஹிரண்யகசிபு பிள்ளை பிரகலாதனுக்கு எப்படி பக்தி வந்தது? எங்கேருந்து வந்தது? அவன் தன் தாய் கயாதுவின் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும் போது நாரதருடைய ஆசிரமத்தில் அவள் தங்கி இருந்தாள். நாரதர் தினந்தோறும் மகதிங்கிற வினையை மீட்டி நாராயண 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 நாராயணன் நாராயண நாமத்தை நாரதர் பாடியதன் விளைவு இன்னைக்கு அறிவியல்ல ப்ரூவ் பண்ணியிருக்கான். கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கு காது கேட்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கான். கர்ப்பத்தில் இருந்த பிரகலாதன் நாரதர் பாடிய நாராயண நாமங்களை கேட்டான். கேட்டு கேட்டு சிரவணம் அங்க ஆரம்பிக்கிறது. அதனால குழந்தை பக்தியை பற்றி கேட்பது என்பது கர்ப்பத்திலே தொடங்க வேண்டும். எப்ப ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்காளோ அப்பவே நிறைய ஆழ்வார் பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள், வேத பாராயணம் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா குழந்தை வந்து பிறக்கும் போது அவன் பிரகலாதனை போல கர்ப்பஸ்ரீமான் கருவிலே திருவுடையவனாக பிறப்பான். பிரகலாதனுக்கு என்ன கிரேட்னஸ் தெரியுமா? அவனுக்கு பக்தி கூடவே பிறந்ததுனால என்ன பண்ணாலும் போகல. இப்போ நாம என்ன சொல்றோம், நம்ம குழந்தைக்கு கார்த்தால நன்னா நெத்திக்கு திருமண் காப்பெல்லாம் இட்டு விட்டு ஜம்முன்னு பக்திமானா ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப்னு இருப்பான். அவன் இது என்னடா இது அசிங்கமா இட்டு இருக்க, இது என்ன 111 அப்படின்னு அவன் 2 கிண்டல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இது எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு விட்டு குழந்தைய திருப்பி அனுப்பி விட்டுடுறான். அது இங்க வந்து நம்மள்ட்ட 1000 கேள்வி கேட்கறது. இதுதான் பொது நியதி. ஆனா பிரகலாதன் இருக்கானே, அசுரர்கள் குருகுலத்துக்கே போறான். வாத்தியார்கள் எல்லாம் அசுரர்கள், கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் அசுரர்கள். ஆனா பிரகலாதன் என்ன பண்ணா, அவ அத்தனை பேரையும் கன்வெர்ட் பண்ணி கார்த்தால பிரகலாதன் உள்ள போனா சாயந்தரம் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து நாராயணா 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 நாராயணான்னு பாடிட்டு இருக்கு. அப்போ நம்ம கர்ப்பத்திலேருந்து குழந்தைகள் காதுல பகவத் விஷயத்தை கொண்டு போய் விட்டோம்னா கவலையே படாதீங்க. ஸ்கூல் போச்சுன்னா பியர் குரூப் எல்லாத்தையும் இவன் கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் அழிச்சுன்னு வந்துருவான். இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா, சின்ன வயசுல நாம இந்த விஷயத்த உள்ள புகுத்தாததுனால இது அங்க போய் குழம்பி போய் வந்துடுறது. அப்போ பிரகலாதனை போல் குழந்தை உருவாக வேண்டும் என்றால் அது கர்ப்பத்தில் இருக்கும் போதே நல்ல விஷயம்ங்கிறது காதுல போய் சேரணும். அதுக்காகத்தான் சீமந்தம்னு ஒரு சம்ஸ்காரம் வச்சா. சீமந்தம் நயனம்னு பண்றோம் இல்லையா? அது எதுக்குன்னா, அந்த வேத மந்திரங்களை கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை 6ல இருந்து 8 மாசத்துல பண்ணுவா. அப்பதான் நன்னா காது கேட்க ஆரம்பிக்குமா. அந்த நேரத்துல இந்த மந்திரங்கள் கேட்டுதுன்னா அது அந்த குழந்தைக்கு விசேஷம். ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த வைதிக ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சோசியல் ஃபங்க்ஷனா மாத்தி சீமந்தத்துக்கு நான் எவ்வளவு பேருக்கு பத்திரிகை கொடுத்தேன், எவ்வளவு பெரிய மண்டபத்துல நடத்தினேன், எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டேன், முக்கியமா எவ்வளவு மொய் வந்ததுன்னு பார்த்து முடிச்சிடுறோம். இதுக்கெல்லாம் செலவு பண்ணோமே, அந்த வாத்தியார் ஒருத்தர் வந்து அவர் தான் வேதம் சொல்லணும், அவர் சொல்ற வேதம் தான் இந்த குழந்தைக்கு பக்தியை ஊட்ட போறது. ஆனா அவருக்கு வந்து இவர் என்ன 10,000 ரூபாய் சம்பாவனை கேட்கிறார், ஆளை மாத்து, 5,000 ரூபாய் கேட்கிற ஆளை போட்டுடு அப்படின்னு அங்க குறை வச்சிடுறோம். மத்ததுக்கெல்லாம் மண்டபத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணி மண்டபம் வச்சாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அந்த மந்திரம் காதில் விழுவதுதான் முக்கியம். அங்க சாமவேதம், எங்க சாமவேதத்துல ரதந்தர சாமம்னு ஒரு சாமம் இருக்கு.
கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்கும் போது சீமந்தத்துல இந்த ரதந்தர சாமம் சொல்லணும். இந்த ரதந்தர சாமம் சொன்னா குழந்தை பிறக்கும் போது பக்தியா பிறக்குமா. அடியனோட கதை சொல்றேன்னு இல்ல, என் மனைவிக்கு சீமந்தம் நடக்கும்போது நமக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் அத்தியனம் பண்ண இந்த ரதந்தர சாமத்தை அடியனே சொன்னேன். என் மகள் இப்போதைக்கு ஒரு 4 வயசுலயே நல்ல பக்தியோடு ஓரளவு இருக்காருன்னா அது ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான். அது என்ன மந்திரம்னா, ஓம் ஆபித்வா சூரனோ நோமோ வா ஆதுக்தா இவ தேனவ ஈஷா நமஸ்ய ஜகதः சுவார்த்ருஷாம் ஆயிஷா நாமா இந்திரா தாஸ்து ஓவா ஹௌவா அஸ் ஓம். இதான் மந்திரம். இந்த சாமவேதிகளுக்கு அது போல யஜுர்வேதிகள் அவளுக்கு ஒரு மந்திரங்கள் உண்டு. இந்த மந்திரத்தை குழந்தை கர்ப்பத்துல இருக்கும்போது கேட்டுதுன்னா அது பிறக்கும் போது நல்ல ஞானத்தோடும் பக்தியோடும் நற்குணங்களோடும் பிறக்கும் என்று இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கர்ப்பத்திலேயே கேட்கும் பழக்கம்ங்கிறத கொண்டு வரணும். அடுத்து சின்ன வயசுல குழந்தைகள் வளரும் பருவம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வளரும் பருவத்துல மனசுல என்ன பதியறதோ அதுதான் எல்லா காலத்திலயும் நிற்கும். 5இல் விளையாதது 50இல் விளையாது. பாருங்க, ருக்மிணி கிருஷ்ணனை காதலிச்சா கல்யாணம் பண்ணிண்டா. ருக்மிணிக்கு கண்ணன் மீது எப்படி காதல் வந்தது? அவ தாயாருங்கிறது வேற விஷயம். ருக்மிணிக்கு எப்படி காதல் வந்ததுன்னா பாகவத புராணத்துல இருக்கு. கிருஹாகதைர்ஹி கீயமானாகா தம்மேனே சதிருஷம் பதிம். சின்ன வயசுல நிறைய பாடகர்கள் ருக்மிணியின் அரண்மனைக்கு வந்து கண்ணனுடைய புகழை பாடிக்கொண்டே இருந்தார்களாம். அதெல்லாம் கேட்டுண்டே இருந்தாலும் ருக்மிணி கேட்டு 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 ஆஹா கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கா, நான் அவனைத்தான் மணந்து கொள்வேன் என்று அந்த கண்ணனை காணாத கண்ணே ஒரு கண் கிடையாது, அவனைத்தான் மணக்கணும்னு ருக்மிணி முடிவெடுத்தாலும். அதை விடுங்க, பரீட்சித்துன்னு ஒரு மகாராஜா 7 நாள் காதால கேட்டான், மோட்சமே போயிட்டான். பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஒரு முனிகுமாரன் சாபம் கொடுத்தான். இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன் என்ற பாம்பு கடித்து இறந்து போவான்னு கேள்விப்பட்டான் பரீட்சித்து. உடனே தன்னுடைய மகன் ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, இந்த 7 நாள் வாழ்க்கையில மிச்சம் இருக்கு இல்லையா, 7ஆம் நாள் தானே பாம்பு கடிக்க போறது, அந்த 7 நாள் பொழுதை நல்ல பொழுதா கழிக்கிறேன்னு சொல்லி கங்கை கரையில போய் உட்கார்ந்தான். வியாசருடைய மகன் சுகாச்சாரியார் வந்து எழுந்தருளினார். அவர் பாகவத புராணம்னு கண்ணனுடைய லீலைகள் கிருஷ்ண சரித்திரத்தை 7 நாள் சப்தாகம்னு சொன்னார். பரீட்சித் உட்கார்ந்து கேட்டான். 7ஆம் நாள் மோட்சம் போயிட்டான். 7 நாள் பகவானுடைய சரித்திரத்தை கேட்ட பரீட்சித் மோட்சம் அடைந்தான். வரலாறு பார்க்கிறோம். அதுக்கு மேல நம்ம ஆண்டாள் நாச்சியார், ஆண்டாள் நாச்சியாருக்கு எப்படி கண்ணன் மீது காதல் வந்தது? பெரியாழ்வார் சின்ன வயசுல இருந்து ஆண்டாளுக்கு கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். குறிப்பா விஷ்ணு புராணம், பாகவத புராணம், இதுல எல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு, இதையெல்லாம் பெரியாழ்வார்க்கு கேட்டு 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 மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, நான் மானிடனை மணக்க மாட்டேன் மாதவனைத்தான் மணப்பேன்கிற அளவுக்கு ஆண்டாள் வந்தான்னா சின்ன வயசுல இருந்து கேட்டதுதான் காரணம். அப்போ ஒரு பிரகலாதனை உருவாக்கியது சிரவணம், பரீட்சித்துக்கு மோட்சம் கொடுத்தது சிரவணம், ருக்மிணி கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் சிரவணம். ஏன் நம்ம ஆண்டாள் நாச்சியார் கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோதை ஆண்டாள், அரங்கனை ஆண்டாள், கோதை ஆண்டாள், நம் மனங்களை ஆண்டாள், கோபாலன் அல்லால் திருமணம் வேண்டாள் என்னும் அளவுக்கு ஆண்டாள் விளக்கினார். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்னு மாமுனிகள் கொண்டாடினார். அந்த பக்தி எங்கேருந்து வந்ததுன்னா பெரியாழ்வாரிடம் இருந்து காதால கேட்டதுதான். அப்ப நாம் பண்ண வேண்டியது என்னன்னா, தினந்தோறும் கொஞ்சமாவது பகவானை பற்றி கேட்க வேண்டும்னு இனி ஒரு விதி செய்வோங்கிற பாருங்க. இந்த நொடி முதல் தினந்தோறும் கொஞ்ச நேரமாவது, அது அவரவருடைய சூழலை பொறுத்து, அது வந்து 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா 10 நிமிஷமாங்கிறத பத்தி அடியன் கமெண்ட் பண்ணல, கொஞ்ச நேரம்னு ஜெனரிக்கா சொல்லிட்டேன். தினமும் கொஞ்ச நேரமாவது பகவானை பற்றி நாம் கேட்க வேண்டும். ஆனா கொஞ்ச நேரம் தப்பாம கேட்டுட்டே வந்தா நமக்கு தானே ருச்சி வந்துடும். இது எங்கேருந்து தெரியறதுன்னா யூடியூப்ல இருந்து தெரியறது. இந்த யூடியூபுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இன்னைக்கெல்லாம் யாரையா திட்டணும்னாலே முட்டாள்னு திட்டணும்னா யூடியூப்னு திட்டிடுறா. டியூப்னா டியூப்லைட்னு அர்த்தம். யூடியூப் அப்படின்னாலே நீ முட்டாள், கௌரவமா திட்டுறோன்னு திட்டுறா. அந்த யூடியூப் இல்ல. இந்த யூடியூபுக்கு ஒரு ஹேபிட் உண்டு. ஒன்றும் இல்ல, இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க சர்ச் பண்ணிட்டேல் ஓகே, நாளைக்கு யூடியூப் ஓபன் பண்ணாலே அடுத்து அதே கிரிக்கெட் மேட்ச் அதை சஜஸ்ட் பண்ணும்.
நான் கேட்கவே இல்லையே, ஏன்பா சஜஸ்ட் பண்ணிதுன்னா, நேத்திக்கு நீ இதை பார்த்திருக்க, இது உனக்கு ருச்சி வந்திருக்கும், திரும்பவும் அதைத்தான் பார்க்க விரும்புவாய், மீண்டும் அதையே தருகிறேன். அப்போ யூடியூபுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப இன்னைக்கு பகவானை பத்தி நாம கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மைண்ட் மறுநாள் தானே அதை கேட்கணும்னு ஆசைப்படுமா. யூடியூபுக்கு தெரிஞ்ச ரகசியம் நமக்கு தெரியல, அவ்வளவுதான் பிரச்சனை. அது டியூப்னு பேர் வச்சிருந்தாலும் தெரிஞ்சுன்னு இருக்கு. நேத்திக்கு உன்னை கேட்டா மறுநாள் அது தொடர்பான விஷயத்தை கேட்கணும்னு மனுஷன் ஆசைப்படுவான். சஜஸ்ட் பண்றது சாமானிய லௌகிக விஷயத்துக்கே அந்த ஆசை வருதுன்னா, பகவானை பத்தி கேட்டா மீண்டும் கேட்கணுங்கிற ஆசை, அந்த தூண்டுதல் வருமா வராதா? அதனால ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் பகவானை கேட்பதுன்னு ஆரம்பித்து பாருங்கள். மைண்டுங்கிற யூடியூப் தானா சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் 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 அவனை பற்றி கேட்க தொடங்குவோம். ஒருத்தர் கேட்டார், நான் சார் பகவானை பத்தி நிறைய கேட்கறேன், நான் பிராக்டிக்கல் லைஃப்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. உபன்யாசம் கேட்கும் போது புரியறாப்புல இருக்கு, வெளியில போற வரைக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்காப்புல தான் இருக்கு. இன்னைக்கு 16 பாயிண்ட் சொன்னார், 8 பாயிண்ட் சொன்னார், எல்லாம் வீட்டுக்கு போனா மறந்து போயிடுறது. அது ஏதோ இந்த எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட் மாதிரி கடையில கடைக்காரருக்கு நேரம் நல்லா வேலை செய்யும், வீட்டுக்கு கொண்டு வந்தா மக்கர் பண்ணும். இது அந்த மாதிரி இருக்கேன்னார். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், அதுக்காக இதை மறந்துடணும்னு அர்த்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் கேட்டால் அபியாசம், மீண்டும் மீண்டும் கேட்டால் நினைவில் இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். அவர் சீடன் கையில ஒரு முறத்தை கொடுத்தாராம், அழுக்கு முறம். இதுல போய் தண்ணி மொண்டு வான்னார். முறத்துல தண்ணி மொண்டு வந்தா என்ன ஆகும்? ஓட்ட வழியா கொட்டிடும். தண்ணி மொண்டு கொண்டு வந்தான், ஒண்ணுமே இல்லை. என்னடான்னு கேட்டார். தண்ணி எல்லாம் கொட்டி விடுத்துனான். மறுபடியும் போய் மொண்டு வான்னார். மறுபடியும் தண்ணீர் மொண்டு வந்தான். பார்த்தா எல்லாம் கொட்டி போச்சு. மறுபடியும் போனோம், 10 தடவை போனான். 10 தடவை போய் முறத்துல தண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தான். தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. 11ஆம் தடவை குரு கிட்ட கேட்டான், குருவே உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த மரம் தான் இவ்வளவு ஓட்டையோட இருக்கு, இந்த ஓட்ட மரத்துல எவ்வளவு தண்ணி கொண்டு வந்தாலும் கீழே தான் கொட்டுறது, தங்கவே மாட்டேங்கிறது, எதுக்கு கொண்டு வர சொல்றீங்கன்னு கேட்டான். குரு சொன்னார், மரம் தூய்மையா எடுத்து பாத்தியான்னார். மரம் கிளீனா எடுத்தான். 10 தடவை தண்ணி மொண்டான் இல்லையா, அழுக்கு மரம் தூய்மையா எடுத்து. நம்ம மனசுதான் அந்த முறம், பகவானை பற்றிய செய்தி தான் தண்ணீர். அந்த பக்திங்கிற தண்ணீர் மனசுல நனையறதோ நனையலையோ, 10 நாள் உட்காந்து பகவானை பத்தி கேட்டா இந்த முறம் தூய்மையாடுறது இல்லையா, மனசுல தூய்மை வர்றது இல்லையா, கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கிடுறது இல்லையா, அந்த நேரம் பகவானை அனுபவிக்கும் போது பேரின்பம்ங்கிறது கிடைக்கிறது இல்லையா, அது சத்தியம் தானே. அதனால் இன்று முதல் பகவானை பற்றி தினந்தோறும் கேட்போம். கேட்க ஆரம்பிச்சா இந்த யூடியூப் தானே சஜஸ்ட் பண்ணி மீண்டும் கேட்க வைக்கும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1, சிரவணம்.